Hello viewers. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் வீடியோ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்காங்களா? அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணுங்கள். அது வந்து மேனுவலாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து இனிமேல் மார்க்கெட்டில் வந்து லைவில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ செக் பண்ணி பாருங்கள். மேனுவலாக ப்ரீமியம் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் கால் சைடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கால் சைடு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் எந்த இண்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இண்டெக்ஸோட ஸ்பாட் ப்ரைஸும், அடுத்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் சப்ராக்ட் பண்ணணும். அதாவது கால் சைடு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, இந்த ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ப்ரீமியம், இன்ட்ரெஸ்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீமியம் கிடைச்ச உடனே அந்த ப்ரீமியமை வந்து ஆல்ரெடி இங்கே சார்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், இதை வச்சு அதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ தான் டைம் வேல்யூ, அதாவது எக்ஸ்டென்சிக் வேல்யூ. அதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான். அதே இது புட் சைடு போனோம் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸு. நம்ம கால் ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், ஸ்பாட் ப்ரைஸு மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ணுவோம். அதே இது இன்வெர்ஸாக பண்ணுவோம், புட் சைடு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ் பண்ணுவோம். அது வரக்கூடிய ஆன்சர் வந்து ப்ரீமியம் இருக்கும். அந்த ப்ரீமியமையும் அது சேம் திங் இங்கே கொடுக்க, இந்த ஆப்ஷனில் கொடுத்த ப்ரீமியமோட இந்த ப்ரீமியம் வச்சு அதை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து டைம் வேல்யூ, அதாவது எக்ஸ்டென்சிக் வேல்யூ. அவ்வளோதான் வித்தியாசம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேஷன் இப்படி தான் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணாமையே எப்படி லைவாக பண்ணுறது, நம்ம கால்குலேஷன் பண்ணாமல் பண்ணுறதுனா, இதுக்கு ஒரு சின்ன டூல் தான் இருக்குது. சென்சிபிள்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஜெரோதா யூசர்ஸ், ஏஞ்சல் ஒன் அவங்களுக்குலாம் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஜெரோதா யூசர்ஸ், ஏஞ்சல் ஒன் அண்ட் தென் அப்ஸ்டாக்ஸு, 5 பைசா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கொடுக்குறாங்க. நீங்கள் சென்சிபிள் லாகின்குள்ளே வந்தாலும் உங்கள் ப்ரோக்கரேஜ் கேட்கும். எந்த ப்ரோக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி உள்ளே போயிடும். அதுக்கு வந்து உங்கள் ப்ரோக்கர் வந்து குரோமில் லாகின் ஆகிருக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதுதான் சென்சிபிள் ஃபார்மேட்டு. இப்போ உங்களுக்கு வந்து சென்செக்ஸ் அதே ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோனால இது ரொம்ப வளவலன்னு கொண்டு போக விரும்பலை, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் சென்செக்ஸ் எடுத்திருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்கே 77,500 வந்து கால் சைடு வந்து பார்த்தீங்களா இருக்குது, பார்த்தீங்களா? இங்கே ஸ்பாட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, 77,580 இருக்குது. ஸோ இந்த 77,580 வச்சு இது நான் கால் ஷீட் பண்ணுறேன். ஸோ 77,580 ஸ்பாட் ப்ரைஸை இதில் வச்சு நான் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எடுக்க வேண்டியதை மைனஸ் பண்ணுறேன். ஸோ 77,580 மைனஸ் 77,500 இதை மைனஸ் பண்ண எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 80. நான் மேனுவலாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் மேனுவலாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். நான் கால்குலேட் பண்ணும்போது இது 80ன்னு காமிக்குது. ஸோ அதே இது வந்து இப்போ சென்செக்ஸில் போய் பார்க்குறேன், சாரி சென்சிபிளில் சென்செக்ஸ் சார்ட்டில் போய் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்களா அந்த 80 வந்திருக்கு பாருங்கள், இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா? என்னோட கர்சருக்கு மேலே பாருங்கள். நான் உங்களுக்கு இது கர்சர் ஹோவர் பண்ணோம்னா பிளாக் கலர் ஷேடோ வருது, உங்களுக்கு தெரியாது. அதான் என் கர்சருக்கு மேலே பாருங்கள் 80.65 இருக்குது பாருங்கள், இருக்குதுங்களா? இதுதான் அதோட வேல்யூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என் கர்சருக்கு மேலேயே பாருங்கள் 80.31 இருக்குது பாருங்கள், 80.31. ஸோ இந்த 80.31 தான் நமக்கு வந்து ரியல் ப்ரீமியமோட வேல்யூ, சரிங்களா? இது வந்து ஸ்பாட்டோட வேல்யூ தான் பார்க்கணும். இது வந்து ஃபியூச்சரோட ப்ரீமியம் வேல்யூ. நீங்கள் வந்து ஃபியூச்சரை வந்து நீங்கள் ஃபியூச்சர் நோக்கி போனீங்கன்னா இந்த வேல்யூ பார்ப்பீங்க, ஸ்பாட் நோக்கி போனீங்கன்னா இந்த வேல்யூ பார்ப்பீங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்பாட் தான் முக்கியம். ஏன்னா நம்ம எப்போ வந்து எதை பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பாட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபியூச்சர்ஸ் எடுக்கலை. பிகாஸ் ஃபியூச்சருக்கு வந்து என்ன பண்ணணும், லாட் ஆஃப் மணி வேணும், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சாரி, இப்போ வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சுங்களா? இப்போ அதே இது இங்கே என்ன பார்த்தீங்களா, 0 இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக 0 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் டைம் வேல்யூ மட்டும் இருந்திருக்கும். இதில் இந்த டைம் வேல்யூ மட்டும் ஃபுல்லாகவே 0 ஆயிருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி டைமில் ப்ரீமியம் ஃபுல்லாக கரையுமா, ப்ரீமியம் ஃபுல்லாக கரைஞ்சி இந்த டைம் வேல்யூ மட்டும் 0 ஆயிருக்கு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு வந்து மேனுவலாக வந்து நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஸ்பாட் ப்ரைஸையும் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூ இருக்கிற இடத்துல இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சார் இதே எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது 80 ரூபா இருக்கணும். நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறீங்க 77,580, அதாவது இந்த ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குல்ல 77,580 மைனஸ் 77,500 பண்ணும்போது 80 தான் தெரியும் உங்களுக்கு. இதுவே வந்து இந்த 80 இருக்க இடத்துல எப்படி இருக்கும்னா 160 இருக்கும். அப்போனா 80 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 80 ரூபாங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரூபா கிடையாது, டைம் வேல்யூ. அந்த 80ங்கிறது டைம் வேல்யூ.
அந்த 80 ரூபா கரைய இது ஃபுல்லாக வந்துடும். இது ஃபுல்லாக 0 ஆகிட்டே வரும் பார்த்தீங்களா, கடைசி ப்ரீமியம் மட்டும் நிற்கும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த 80 ரூபாங்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சென்சிபிள் வச்சுருக்கவங்க வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஆனால் நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுறது நார்மலாக ஒரு ரவுண்ட் நம்பர் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம், இல்லாட்டி அது கொடுக்குற நம்பர் கால்குலேட் பண்ணிருப்போம். ஆனால் சென்சிபிள் பொறுத்த வரைக்கும் அதை டெசிமல் பாயிண்ட்டை முதல் கொண்டு வேல்யூ பண்ணி கொடுத்துரும். நீங்கள் நல்ல லைவ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் லைவில் வந்து காமிச்சிருப்பேன், பட் என்னோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசம் பண்ணிடுச்சு. இல்லாட்டி நான் எல்லாமே எடுத்திருந்தேன். அந்த வீடியோவும் சேவ் ஆகலை, எதுவும் சேவ் ஆகலை. நான் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக வேறு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே எனக்குள்ளே வந்து வர வேல்யூ எல்லாமே ஸ்பாட் வேல்யூ, அதாவது ப்ரீமியம். இந்த ஸ்பாட்டை தான் நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுறீங்க இல்லையா, ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அந்த ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த வேல்யூ தான் இங்கே வந்து ஷோ ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா, இங்கே தான் ஷோ ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் டைம் வேல்யூ காமிக்குது பாருங்கள், இந்த டைம் வேல்யூ அப்படியே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ஹவர்ஸில் இப்போ கிடையாது, மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்களே ஒரு மேனுவலாக கால்குலேட் பண்ணிவிட்டு டைம் வேல்யூ கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற டைம் வேல்யூ வந்து அப்படியே காட்டும். நீங்கள் கண்டுபிடிக்கிற டைம் வேல்யூ வந்து அப்படியே காட்டும். நீங்கள் என்ன ப்ரீமியம் ஆன்சர் இருந்துச்சோ அது அங்கேக்குள்ளேயே காட்டும். ஸ்பாட்டில் காட்டும், ஃபியூச்சரில் காட்டக்கூடாது, ஸ்பாட்டில் காட்டணும். இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் நீங்கள் சென்சிபிள் பார்க்கும்போது தான் டேரெக்டாகவே ப்ரீமியம் வந்து வர வேண்டியிருக்கு, டைம் வேல்யூ இவ்வளோ இருக்குது, ஸோ நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடச்சிரும். அதே மாதிரி தான் புட் சைடும் அதே மாதிரி தான். புட் சைடில் வந்து எப்படி காட்டும்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ், இதை மைனஸ் பண்ணக்கப்புறம் தான் இங்கே ஷோ ஆகிற வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஸ்பாட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, இங்கே வந்து ஃபியூச்சரோட ஸ்பாட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. நம்ம பார்க்க வேண்டியது இது மட்டும் தான், இந்த ஸ்பாட் ப்ரைஸ் மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதோட டைம் வேல்யூ இங்கே போயிட்டுருக்கு. அவ்வளோதான் மேட்டர், வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. தென் இன்னொரு சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்சிபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. இன்னொன்று முக்கியமான விஷயங்க, என்ஐசி வெப்சைட்டில் பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது சில சிஸ்டம் வந்து நல்லா நெட் யூஸ் பண்ணுறவங்க நல்லா கிடச்சிரும்னா, இந்த வர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கிது. அப்படி ரிஃப்ரெஷ் ஆகியுமே இங்கே டேட்டா வந்து சரியாக காட்ட மாட்டேங்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரியும், லாஸ்ட் 2-3 டேஸ் வந்து டேட்டா சரியாக காட்ட மாட்டேங்குது. மினிமம் 1 minute or 3 minute டிலேயில் காமிக்குது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இதனாலே லாஸ் அக்கர் ஆகும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, சென்சிபிள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்று சென்சிபிளில் பாருங்கள். சென்சிபிள் வந்து எனி டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக தெரிஞ்சிடும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது எவ்ரி டைமும். ஓகேங்களா, அது ஒரு பெனிஃபிட். இல்லாட்டி உங்களோட நீங்கள் கொடுக்குற ப்ரோக்கரேஜில் வந்து அந்த டெர்மினலில் காமிச்சிட்டே இருக்கும், ப்ரைஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இங்கே ப்ரீமியம் வந்து பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் சப்போஸ் இப்போ நிஃப்டி 50 இருக்கிறவங்க தான் 25 லாட்ஸ் இருக்குது. இப்போ 98 லாஸ்ட் தான் இப்போ வந்து 32 இருக்கு வச்சுங்களா. லாஸ்ட் ப்ரைஸ் இப்போ 32 × 25 போட்டால் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணணுமோ அது நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணிடுவோம். 32 இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பெர் லாட் அப்படியே நீங்கள் செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் இது டோகல் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும்னா பெர் லாட்டோட வேல்யூ காமிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு லாட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிடும். இங்கே எனக்கு காமிக்குதா இந்த இடத்துல காமிக்கிது பார்த்தீங்களா, ஒரு லாட்டோட வேல்யூ. புட் சைடில் போனோம்னா நீங்கள் வந்து 430 ரூபாய் வேணும். இது கால் சைடில் போனோம்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் எவ்வளோ சூஸ் பண்ணணும். அதாவது மேனுவலாக 25 இதில் என்ன ப்ரீமியம் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்குள்ளே போட உங்களுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு டைம் ஆகும் இல்லைங்களா. சப்போஸ் விண்டோஸ் அந்த டெர்மினலில் போயிட்டு இருக்கும்போது ப்ரோக்கரேஜில் வந்து ஆட்டோமேட்டிக் காமி தான் செய்யும். பட் உங்களோட கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது, எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு ஒரு ஈஸியாக பார்த்துக்கிறதுக்காக இது ஒரு வேல்யூ. அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்டா வேல்யூ. எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்க. அதாவது இந்த மணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மணி அடுத்த மணி, இந்த ரெண்டையுமே நீங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணி பழகுங்க. அதுக்கு அடுத்து அவுட் ஆஃப் தனி போகாதீங்க. ஏன்னா டெல்டா வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா அந்த டெல்டா வேல்யூ பாயிண்ட்ஸ் அப்படியே மூவ் ஆகும். டெல்டா வேல்யூ வந்து இந்த மணிலையும் அடுத்த மணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மணியில் டெல்டா வேல்யூ ஒரு 0.45 அந்த மாதிரி இருக்கும். இந்த மணியில் 5, 6 போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஹை ரேஞ்சாக டெல்டாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் மூவ் ஆக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அவுட் ஆஃப் த மணியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸ் மேலே மூவ் ஆகும். நீங்கள் 10 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அங்கே வந்து அவுட் ஆஃப் த மணியில் ஒரு 2 to 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ஹெவி லாட்லாம் போட்டு ட்ரை பண்ணாதீங்க இப்போ இருக்க சிச்சுவேஷனில்.
ஓகேங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிட்டோவா ஆப்ஷன் செயின் மாரி தான். இந்த ரெட் கலர் இப்போ இண்டிகேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா, இதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேஷன் பண்ணது. இது வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இந்த சேஞ்ச் ஓஏன்னு இருக்குல்ல, இதத்தான் இதுதான் அங்க வந்து இன்ஃபோகிராஃபிக்கா போட்டிருக்காங்க. இன்ஃபோகிராஃபிக்காவும் இங்கே பெர்சன்டேஜாகவும் போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. டேட்டாவை நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு மனசை வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு தெளிவாகிடுங்க. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இது சிம்பிள் மேட்டர் தான். இதுதான் சொல்ல வந்திருக்கேன். நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அதாவது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கூடயே போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுவாங்க. ஆனால் அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து எப்படி கண்டினியூ ஆகுது, எங்கே வந்து என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியாவை பார்ப்போம். நான் ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் காமிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் வரும். ஸோ அதை பாருங்கள். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் சேனலை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும், அதை பாருங்கள். அது தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து எதுவும் அலர்ட் கொடுக்கணும்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இல்லை இப்போ ஜாக்கிரதையாக இருங்க, ஓப்பன் டெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், எதுவும் பண்ணுங்கன்னு கொடுக்கணும். பட் கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நான் யாருமே கால்ஸ் கொடுக்க கிடையாது. நாலேஜ் நம்பி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் காசு கொடுத்து யார்கிட்டையுமேவும் போய் மார்க்கெட் விஷயத்தில் ஏமாந்துடாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், காசு கொடுத்து யார்கிட்டையுமே மார்க்கெட்டில் போய் இறங்காதீங்க. படிக்கிறது வந்து நான்லாம் யார்ட்டையுமே காசு கொடுக்கல. நான் என்னோட அனுபவத்தில் தான் நான் லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்னென்ன மூமெண்ட்டு கேப்சர் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நான் ஓஏ வச்சும் நல்ல நல்ல வீடியோஸ் வருது உங்களுக்கு. ஆனால் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே சிம்பிளாகவும் ஒரு லாஜிக்கலாகவும் தான் இருக்கும். அதை வந்து ஒரு குயிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வளவலா குழம்புன்னு இருக்காது. ஓகேங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கோவப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கணும் தெரிஞ்சிடும். சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. சேனலை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.